வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சேலத்தில் இருக்க நம்ம ஊர் இளம்பிள்ளை சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, நம்ம சேலத்தில் இளம்பிள்ளைங்கிற ஒரு ஊருக்கு நெசவு எப்படி ஒரு முக்கியமான தொழிலோ அதே மாதிரி சித்தர் கோயில் ஒரு சிறப்பு அம்சமாக ஒரு அடையாளமாக விளங்குது. அதோட வழிமுறைகளையும் ஐதீகத்தை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், வாங்க ஃபாலோ பண்ணி. இந்த ஆலயத்தோட முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே கஞ்சமலை சித்தர் அதாவது மூலவ சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதா நம்பப்படுகிறது மக்களே. இந்த ஆலயமானது சித்தர்கள் பூமியாக கருதப்படும் கஞ்சமலையோட அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கும் மக்களே. இங்க இருக்க சித்தேஸ்வரர் சுயமாக தோன்றி தான் நம்பப்படுகிறது. இங்க இருக்க சித்தர் சிவரூபமாக இருப்பதால் சித்தேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகிறது. இங்க இருக்க மூலிகை குளத்துல நீராடி வழிபட்டால் தோல் நோய், மன அழுத்தம், உடல் பிணி குணப்படுது என்று பல்வேறு மக்களால் நம்பப்படுகிறது மக்களே. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் நடப்பு பூஜைகள் நடக்குது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியில் பக்தர்கள் மக்கள் அவங்களோட கலந்துக்கிறாங்க. இந்த சித்தர் கோயிலானது நெசவாளர்களோட காவல் தெய்வமா இன்ன வரைக்கும் காத்துட்டு இருக்கா மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இளம்பிள்ளை அதோட சுற்றுவட்டார பகுதியில் இருக்காங்க எல்லாருமே நெசவு தொழிலும் தறி தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆரம்பமாக இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல விஷயங்களா இருந்தாலும் சித்தரை வழிபட்டு, அதாவது நம்ம சித்தர் கோயிலில் நம்ம சிவனை வழிபட்டு தான் நல்ல விஷயங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.